கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை ஆகிய இந்த நாளை நாம் காணும்படி கடவுள் நமக்கு தந்த தேகபல சுக நன்மைகளுக்காக நன்றி நிறைந்த உள்ளங்களோடு கடவுளுக்கு நாம் துதிகளையும் தோத்திரங்கள் நன்றிகளை எடுப்போம். இந்த அதிகாலை தொழுகையிலே நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் இரட்சகர் மீட்பெருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசு நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். தலை வணங்கி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, மகிழ்ச்சியான இந்த அதிகாலை வேளைக்காக மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் மீண்டும் ஒரு புதிய வாரத்தை எங்களுக்கு கிருபையை தந்து உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே உம்மை தொழுது கொள்ளுகிற பாக்கியங்களை தந்தீர். மீண்டும் ஒரு புதிய நாளை எங்கள் ஆயுள் நாட்களோடு ஆண்டவர் கூட்டி தந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும், இது புதிய நாளை உம்முடைய திரு சமூகத்திலிருந்து உம்மை ஆராதித்து ஜபித்து துவக்கவும் நீ தருகிற பாக்கியத்திற்காக நன்றி. இந்த தொழுகையிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். இதனால் அவர்களுக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் உறவுகளுக்கும் மகிழ்ச்சி நன்மை நிறைந்த ஒரு நாளாக இது நாள் அமைய ஆண்டவரே உடைய திருப்பாதப்படிந்து ஜெபிக்கிறோம். நாங்கள் கேட்கிற வசனங்கள், பாடுகிற பாடல்கள், எடுக்கிற ஜெபங்கள் அனைத்தும் எங்களுக்கும் ஆசீர்வாதமாய் அமைய அருள் தாரும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினாலும் வல்லமையினாலும் எங்களை நிறைத்தருளும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆரம்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரைகளுடைய நாமத்துள்ளது, ஆமேன். 381வது பாடலை பாடுவோம்.
95வது சங்கீதத்தை நாம் சேர்ந்து படிப்போம். பாடல் புத்தகத்திலே 192வது பக்கம். சங்கீதம் 95. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தன பண்ண கடவோம் வாருங்கள். நன்றியெழுதலோடு அவர் சந்நிதி முன் வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவும். கர்த்தரே மகத்தான கடவுள், எல்லா தேவர்களுக்கும் அவர் மகத்தான ராஜா. பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கின்றன, பர்வதங்களின் சிகரங்கள் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரங்கள் உருவாக்கின. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் வாருங்கள். அவரே நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் சனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் அது எவ்வளவோ நலம். வனாந்தரத்திலே மெரிபாவிலும் மாசாவின் நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதையுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை அருவருத்து அவர்கள் வழி போகிற இருதயமுள்ள ஜனம் என்று என் வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என் இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்தில் ஆணையிட்டேன் என்பது. பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்தாவுக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியிலே இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். இந்த நாளுக்கென்று வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 14 முடிவுள்ள வசனங்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 7 முதல் 14 முடிவுள்ள வசனங்கள். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 14 முடிய. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கீழ்ப்பீர்களாகில், வனாந்தரத்திலே கோபமூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதே இருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து 40 வருஷ காலம் என் கிரியைகளை கண்டார்கள். ஆதலால் நான் அந்த சந்ததியை ஆரோசித்து அவர்கள் எப்போதும் வழி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் மூலமும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம் என்றார் என்பது. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 3ஆவது அதிகாரம் வசனங்கள் 16 துவங்கி 21 முடிய இப்படியாக வாசி கேட்கலாம். யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல். கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனில் விசுவாசம் வைக்கிறவன் எவனும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை நியாயம் தீர்க்க கடவுள் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் உலகம் அவராலே ரட்சிக்கப்படுவதற்கு என்றே அவரை அனுப்பினார். அவரில் விசுவாசமாயிருக்கிறவன் நியாயம் தீர்க்கப்படான். விசுவாசம் இல்லாதவனோ கடவுளின் ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசமாயிராதபடியினால் நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று. ஒளி உலகத்தில் வந்திருக்கிறது, மனுஷனுடைய செய்கைகளோ பொல்லாதவைகளாததால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை அதிகமாய் நேசித்தார்கள். அவர்களுக்கு இதுவே நியாய தீர்ப்பாகிறது. தீமையை நடப்பிக்கிறவன் எவனும் ஒளியை பகைக்கிறான். தன் செய்கைகளை கண்டிக்கப்படாதபடி ஒளியினிடத்தில் வரான். உண்மையை செய்கிறவனோ தன் செய்கைகள் கடவுளுக்கு செய்யப்பட்டவைகள் என்று வெளியாகும்படி ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார் என்பதை இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச அறிக்கை முறைமையின்படி அறிக்கை செய்வோம்.
பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கப்படப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்திருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசத்து வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரிழோரையும் மருத்துவரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனும் நன்றி விசுவாசிக்கிறேன். ஆமென். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த காலை வேளையிலும் சற்று நேர சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நான் வாசிக்கிற எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். இப்படியாக வாசிக்கலாம். சகோதரரே, ஜீவனுள்ள கடவுளை விட்டு விலகி போகுவதற்கான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி பாருங்கள் என்பதை ஜெபிப்போம். எங்கள் நல்ல நம்பிக்கைக்கு ஆதாரமும் எங்களை நல்ல விசுவாசத்தில் வழிநடத்துவதுமாகிய பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல கடவுளே, நாங்கள் வாழுகிற சூழல்கள், எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மோடுள்ள நம்பிக்கை இழக்க செய்கிறது என்பதை உணர்கிறோம். ஆண்டவரே, எந்த சோதனையினாலும் ஆண்டவரில் இருக்கிற நல்ல நம்பிக்கை விசுவாசத்தை ஒருபோதும் இழந்து போகாதபடி உடைய வார்த்தையினாலும் உடைய வல்லமையினாலும் ஆண்டவரே நாங்கள் நிரப்பப்பட எங்களை உடைய கரத்திலே கையளிக்கிறோம். கேட்கிற வசனங்கள் எங்களை உம்மில் இருக்கிற விசுவாசத்தில் பலப்படுத்த அருள் செய்யும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, கடவுளை ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. ஆபிரகாமை அவருடைய வழித்தோன்றலை முற்பிதாக்களாக கொண்ட நாம் ஆபிரகாமை போல நம்முடைய வாழ்க்கையிலே நீதியாக எண்ணப்படும்படி நம்முடைய விசுவாசம் அமைந்திருக்கிறதா என்பதை ஆண்டவருக்கு முன்பாக நாம் கேள்வி எழுப்பி பார்க்க அழைக்கப்படுகிறோம். நேற்று தினத்திலே காலையிலே ஆராதனை முடிந்து வெளியில் வந்த பொழுது ஒரு சகோதரி வந்து என்னிடத்துல சொன்னது, ஐயா, விசுவாச பிரமாணத்தையாவது நம்ம கொஞ்சம் சத்தமாக சொல்லக்கூடாதா என்று. நாம் மெதுவாக பேசுகிறது ரகசியங்களை அல்லது பொய்களை பேசுவோம், ஆனால் உண்மையை உறக்க சொல்லுவோம். ஆனால் ஆராதனையிலே விசுவாச பிரமாணத்தை கூட தைரியமாய் உறுதியாய் உரத்த சொல்லுவதற்கு இன்னும் நமக்கு தயக்கம் இருக்கிறது. அந்த அளவுக்கு நம்முடைய விசுவாசம் அமைந்திருக்கிறது. அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, சகோதரரே, ஜீவனுள்ள கடவுளை விட்டு விலகி போவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உடையவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனுள்ள கடவுள் அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகக்கூடிய சூழல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறது. இங்கே உதாரணமாக இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வை, வனாந்தர வாழ்க்கையை எபிரேயர் ஆசிரியர் கோடிட்டு காண்பிக்கிறார். சங்கீதம் 95 சங்கீதக்காரன் கடவுளை ஆராதிக்க அழைத்த கடவுள், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நம்முடைய மூதாதையருடைய வாழ்க்கை நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. இன்று என்கிற ஒரு நாளை கடவுள் நமக்கு குறித்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனம் திரும்புவதற்கு, ஊசலாடுகிற நம்முடைய விசுவாசத்தை உறுதி செய்வதற்கு ஆண்டவர் தருகிற ஒரு நாள் என்பதை உணர்த்துகிறார். இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்லுகிற பொழுது, அவர்கள் வனாந்தரத்திலே சோதனைகள், கடவுளை சோதிப்பது நிமித்தமாக கடவுளுக்கு கோபம் உண்டாக்கினார்கள்.
ஆகவே கடவுளுடைய கோபத்தின் விளைவாக அவர்கள் அழிந்து போனார்கள். என் இளைப்பாறுதலை அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று ஆணையிட்டேன் என்று கடவுள் சொல்லுகிறார். ஆகவே இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே கடவுள் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், 2 சத்தியங்களை சொல்ல. இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் வழுகி போகிற இருதயம் உடையவர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதே பலகீனம்தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கணும். வழுகி போகிற நம்முடைய வாழ்க்கையிலே உறுதியற்ற விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறோம். தடுமாறுகின்ற, நிலை தடுமாறுகிற, விழுந்து போகிற, வழுகி போகிற ஒரு விசுவாசமுடைய மக்களாகத்தான் நாம் இருக்கிறோம். நேற்று தினத்தை கடவுள் நம்மோடு பேசினார். எவ்வளவு துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் நாம் ஒருபொழுதும் நம்முடைய விசுவாசத்தை விட்டு வழி விலகி போகாதபடி உறுதியாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே வழி விலகி போகிறோம்? நான் வாசிக்கிற யோவான் நற்செய்தி நூலிலே யோவான் 3ஆம் அதிகாரம் 16 வாசித்தோமே, கடவுள் சொல்லுகிற, கடவுள் இந்த உலகத்திலே தம்முடைய குமாரனை அனுப்பினது நம்மை நியாயம் தீர்ப்பதற்காக அல்ல, நாம் ரட்சிக்கப்படுவதற்காக. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் கடவுள் இந்த உலகத்திலே தாம் அனுப்பினே தம்முடைய குமாரனிலே எவர் நம்பிக்கை வைக்கிறார்களோ, விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நியாயம் தீர்க்கப்படாமல் அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆனால் இந்த உலகத்தாரோ என்ன செய்கிறார்கள்? நம்மை வாழ்வு தருகிற ஒளியை விட்டுவிட்டு இருளை அதிகமாக நேசிக்கிறார்கள். இருளின் செயல்களை செய்கிறார்கள், தீமையை நடத்திப்பிக்கிறார்கள். அவர்கள் வெளிச்சத்திற்கு வருவதற்கு, ஒளியின் இடத்திற்கு வருவதற்கு பயப்படுகிறார்கள். காரணம், தாங்கள் தவறுகளை மறைக்கிறார்கள், மனம் திரும்ப மனமற்றவர்களாக இருக்கிறார்கள் என்கிற அழைப்பை தருகிறார். இன்னைக்கு அதே வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே பொருந்துகிறது. கடவுள் அவருடைய கிருபையின் காலத்தினாலே நம்மை வெளிச்சத்தின் மக்களாக, கடவுளிலே நம்பிக்கை கொண்டு வாழ்வதற்குரிய பாக்கியத்தை தர, நியாயம் தீர்க்கப்படுவதற்கல்ல. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவர் நமக்கு தருகிற முதலாவது அழைப்பு, நாம் இஸ்ரவேல் மக்களை போல வழுகி போகிற இருதயமுடைய மக்களாக இருக்கிறோம். 2வது, இஸ்ரவேல் மக்கள் மேலே கடவுள் கோபம் கொள்வதற்கு சங்கீதக்காரன் அல்லது எபிரேயர் ஆசிரியர் குறிப்பிட காரணம், 2வது, அவர்களோ என் வழிகளை அறிந்து கொள்கிறது இல்லை. பல வேளையிலும் எந்த பலகீனமும் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில உண்டு. நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், நாம் விரும்புகிறதை கடவுள் என் வாழ்விலே நடத்த வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமே தவிர, கடவுள் தம்முடைய விருப்பத்தை, தம்முடைய சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லது நிறைவேற்றுகிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறதில்லை. என் வழிகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள், அதான் கடவுள் சொல்வார். இஸ்ரவேல் மக்களை குறித்து சொல்கிற பொழுது 40 வருட காலம் இஸ்ரவேல் மக்களை கடவுள் வனாந்தரத்தினார், வழிநடத்தினார். அவர்களுக்கு தேவைகளை சந்தித்தார். மேகஸ்தம்பமா அக்னிஸ்தம்பமா கூட இருந்தார். உணவு அளித்தார். வேதம் சொல்கிறபடி அவர்கள் உடை பாழாய் போகவில்லை, அவர்களுடைய பாதரட்சைகள் தேய்ந்து போகவில்லை. கடவுள் அப்படி அவர்களுடைய வாழ்க்கைகளை நன்மை செய்தும் கடவுளுடைய வழிகளை, அவருடைய வழி நடத்துதல்களை இஸ்ரவேல் மக்கள் அறியாமல் போனார்கள். இன்னைக்கு அதே தவறுகளை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில பல சோதனைகள் வருகிற பொழுது, பல பிரச்சனைகளை எதிர்கொள்ளுகிற பொழுது, அது பிசாசினாலே நாம் எதிர்கொள்ளுகிற பிரச்சனை என்று நாம் அறியாதபடி கடவுளை பழிக்கிற மக்களாக இருக்கிறோம். நம்முடைய விசுவாசத்திலே வழுகி போகிறதற்கு அது காரணமாக இருக்கிறது. இதுதான் கடவுளுடைய விருப்பம், இதுதான் கடவுளுடைய சித்தம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள மறுத்து நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோம். அதனாலே சபையிலே பிரிவினைகள், பிரச்சனைகள், குடும்பங்களிலே பிரச்சனைகள், நாம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிற சத்தியங்கள் கடவுளுக்கு விரோதமானது என்று நாம் எண்ணி நம்முடைய வாழ்க்கையிலே பிரிவினைகளை வளர்த்துக் கொண்டிருக்கிறோம். கடவுள் சொல்லுகிற என் வழிகளை, என்னுடைய சித்தத்தை, என்னுடைய விருப்பத்தை நீங்கள் அறிய, நாம் என்ன நினைக்கிறோம்? நான் விரும்புகிறது, நான் எதிர்பார்க்கிறது தான் கடவுளுடைய சித்தம் என்று நினைக்கிறோமே தவிர அது அல்ல. ஒருவேளை நான் விரும்பாமலும்
எதிர்பாராமலும் இருந்தாலும் இது என்னுடைய வாழ்க்கையிலே கடவுளுடைய சித்தம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்க மறுக்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற விசுவாச பலகீனங்கள். ஆகவேதான் எபிரேயர் ஆசிரியர் சொல்லுகிற 13 வசனத்திலே, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால் கடினைப்பட்டு போகாதபடி இன்று எனப்படும் நாளளவும் கடவுள் ஒவ்வொரு நாளையும் கடவுளும் கிருபையாய் தருகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தை கேட்கிற நாம் நம்முடைய உள்ளத்திலே வசனங்களை ஏற்று மனந்திரும்பாமல் போனால், கடவுளுடைய வழிகளை, அவருடைய விருப்பத்தை, அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அறிய தவறினோம் என்று சொன்னால், இஸ்ரவேலுடைய வனாந்திர வாழ்க்கை நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. அதான் எச்சரிக்கிறார். கடவுள் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற எச்சரிக்கை அதுதான். ஆகவே கடவுள் இன்று, இப்போது என்கிற இந்த நாளை கடவுள் நமக்கு முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு, அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு, நாம் உண்மையாகவே நம்முடைய விசுவாசத்தை சோதித்து பார்த்து கடவுளிடத்திலே புடமிடப்படுவதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். 14 வசனத்திலே சொல்லுகிறார் பாருங்கள், நாம் ஆரம்பத்திலே கொண்டிருந்த திட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமேயானால் கிறிஸ்துவில் பங்குடையவர்களாய் விட்டோம் என்பது உண்மை. இதை திருமறை கற்று நாம் கடவுள் அவரிலே நம்பிக்கை கொள்வதற்கு நம்மை அழைத்து தந்திருக்கிற அந்த விசுவாசத்தை எந்த காரணம் கொண்டும் விட்டு விலகி போகாதபடி விசுவாச கர்த்தாரும் விசுவாசத்தை சம்பூர்ணமாய் நமக்கு தந்து நம்மை விசுவாச வாழ்க்கையிலே வழிநடத்துகிற ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம முழுமையாய் அர்ப்பணிக்கிற பொழுது நிச்சயமாய் கடவுளுடைய ஆசீர்களை பெற்ற மக்களாக நாம் வாழ முடியும் என்பதற்கு சந்தேகமில்லை. கடவுள் நம்மை நேசிக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு தந்து அவருடைய வழிகளை அறிந்து நாம் வாழ்வதற்குரிய ஆற்றலை நமக்கு தருகிறார். கடவுள் வசனத்தின் வழியாக தூய ஆவியானவர் கொண்டு நம்மை அவருடைய சித்தத்தின்படி கரம் பிடித்து வழிநடத்துகிறார். அதை உணர்ந்து வாழுகிற பொழுது நாம் ஒருபொழுதும் பிசாசினாலேயோ அல்லது சோதனைக்காரனாலோ வஞ்சிக்கப்பட்டு வழுகி போகிற மக்கள் அல்ல. முடிவு பரியந்தம் கடவுளுடைய வசனத்திலே உறுதியாக இருந்து நாம் கிறிஸ்துவிலே மீட்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த உறுதியான விசுவாசத்தை ஆண்டவரே இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுக்க தூயாவியானவர் இந்த வசனங்கள் வழியாக நம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் கிரியை செய்வாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய நினைவுகளையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமீன். 305வது பாடல்.
ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனை, மகிழ்ச்சியான ஒரு புதிய நாளை எங்களுக்கு கிருபையாய் தந்து இன்று என்கிற ஒரு நாளை ஆண்டவர் எங்களுக்கு முன்குறித்திருக்கிறீர். எங்கள் விசுவாசத்திலே நாங்கள் உறுதிப்படும்படி உம்முடைய தயவிற்காக நீர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்படியாய் உம்முடைய திரு சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். உறுதியான விசுவாசத்தோடு முடிபரியந்தம் நிலைநிறுந்து உம்மால் மீட்பின் பேரின்ப பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் தாரும். நாங்கள் விசுவாசத்திலே வழி போகிற அநேக சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகளை நாங்கள் கடந்து வருகிறோம். ஆனாலும் தேவரீர் உம்முடைய வார்த்தை, உம்மோடுள்ள இறை உறவு எங்களை ஆண்டவரோடுள்ள விசுவாசத்திலே பலப்படுத்தி காத்துக்கொள்வதற்கு ஒரு பொழுதிலும் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற ஆரம்பத்திலே தந்த அந்த திட விசுவாசத்தை, உறுதியான விசுவாசத்தை விட்டு வழுகி போகாதபடி ஒவ்வொரு நாளும் கிருபையாக எங்களை பலப்படுத்தி வழிநடத்தும். உம்முடைய வழிகளை அறிந்து உம்முடைய சித்தத்திற்கு எங்களை ஒப்புக்கொடுத்து உம்முடைய தூய வழிநடத்துதல் எங்கள் வாழ்விலே நிறைவேற்றப்படுவதற்கு உம்முடைய அருள் நிறைந்த வாழ்வை எங்களுக்கு தாரும். இந்த காலை வேளையிலும் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் கடந்து வந்து தங்கள் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் நோக்கி பாரும். அவர்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே பலப்பட்டு ஆவியானவரின் வல்லமையினால் நிரப்பப்பட்டு இந்த உலகத்திலே உமக்கு சாட்சியாய் விசுவாசத்தில் உறுதியுடையவர்களாய் முடிவு பரியந்தம் கடைசி பரியந்தம் நிலைநிற்க ஆண்டவர் உம்முடைய வழிநடத்துதலை தாரும். திருச்சபை குடும்பங்கள், உறவுகள் அனைவரையும் ஆசீர்வதியும். தூர இடங்களிலே இருந்து கொண்டு ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் கர்த்தர் நீர் கண்ணோக்கி பாரும். வெளியூர்களிலே வசிக்கிற குடும்பத்தில் மக்கள் உறவுகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களிலே பலகீனங்களோடு வியாதிகளோடு இருக்கிற மக்களை கர்த்தர் சந்தியும். ஆண்டவர் அவர்களுக்கு பூரண விடுதலையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் நீர் கட்டளையிடும். வயோதிக பெற்றோர்களையும் முதுமையின் பலகீனங்களுக்கு ஆபத்துகளுக்கெல்லாம் விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ளும். வாழ்வ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். எதிர்கால வாழ்வு சிறக்க நல்ல வேலை வாய்ப்புகள், கடவுளுக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை, குடும்ப வாழ்வின் நன்மைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எங்கள் தலைமுறைக்கு தந்து ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகள், கை குழந்தைகள் அவருடைய கல்வி வாழ்வு ஆசீர்வதியும். கல்வியில் ஆண்டவரை கீழ்ப்படுதல கடவுள் பிரியமான பிள்ளைகள் வாழ்வதற்கு கிருபை தாரும். அன்பு நிறைந்த கடவுளே, எங்கள் தொழுகை ஆராதனைகள், எங்கள் திருச்சபையின் ஊழியங்கள் அனைத்தும் உமக்கு பிரியமாயிருக்க அருள் தாரும். ஆலய பணிகளிலே இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்ளும். போதகர், சபை நிர்வாக குழு, உதவி ஊழியர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இன்று தங்கள் பிறந்த தினங்கள் மற்றும் திருமண தினங்களை நினைவு கூறுகிற, கொண்டாடுகிற, ஆசரிக்கிற யாவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். இப்படி ஆசீர்வாதத்தினாலே ஆண்டவர் நிறைத்தருளும். இந்த நாள், இந்த வாரத்தின் முதல் வேலை நாள் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். எங்கள் குடும்பங்களிலே ஆண்டு தந்திருக்கிற பணி, வேலை, தொழில், உழைப்புகள் இந்த வாரம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட அருள் தாரும். தேவைகளை சந்தியும். மேற்கொள்கிற பயணங்கள், போக்குவரத்துடைய உடைய பாதுகாப்பை ஆண்டவர் தாரும். உடைய சட்டையின் மறைவில் எங்களை மறைத்துக் கொள்ளும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராட்சியம் வருவதாக, உடைய சித்த வரமிடத்திலே செய்யப்படுவது போல புவியிலே செய்யப்படுவதாக. எங்கள் ஆகாரத்தில் எங்களுக்கு தார். எங்கள் கணால் நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னி. எங்களை சோதனைக்கு உட்படாமல் தீமிரித்துக் கொள்ளும். ராட்சி, வல்லமை, மகிமை என்னதேக்கும் இடங்களே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய எங்களுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய அந்யோன்யம் உள்ளிடத்தில் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இனிமே நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகலங்களையும் மறவாதே, ஆமேன். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள். நன்றி.